வருகிற 28ஆம் தேதி இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்திற்கு நேரில் வர வேண்டும் என்று அழைப்பாணை வந்துள்ளது என பெங்களூரு புகழேந்தி சேலத்தில் தெரிவித்துள்ளார். இப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. 28ஆம் தேதி இரட்டை இலை சம்பந்தமான விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் அப்படின்னு எனக்கு வந்திருக்க மாதிரி சூரியமூர்த்தி என்ற அட்ரஸுக்கும் போகும்னு நினைக்கிறேன். கோர்ட் உத்தரவுப்படி விசாரணையை துவக்க தேர்தல் ஆணையம் தயாராகிவிட்டது. அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெப்ரசன்டேஷனே என்னோடது அதிகமாக இருக்குது. ஆகவே நம்பிக்கையோடு போகிறோம். நான் தான் டெல்லியில் போய் கொடுத்தேன். பெஞ்சு ஆனரபிள் ஹைகோர்ட் பெஞ்ச் நீதி அரசர் சுப்பிரமணியம் அமர்வு தீர்ப்பை வழங்கியதுன்னு கொண்டு போய் கொடுத்தேன். உடனே அது தோக்கணும்னு கொடுத்தேன். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, எடப்பாடி தரப்பில் பழனிசாமி தரப்பில் அது உடனே ஆரம்பிங்க, இல்லைனா எலெக்ஷன் டைமில் மாட்டிக்கிட்டு ரெட்டையில் இல்லாமல் போயிடும் என்ற பயத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க, மூவ் பண்ணல, அப்படியே பெண்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் டெல்லி 28ஆம் தேதி அப்பீராக சொல்லியிருக்கு. இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதுக்காக நான் பல வருஷம் ஓடாடி இருக்கேன். அப்புறமா யாராவது சொல்லுவாங்க பிஜேபி தலையிடுது அது இதுன்னு. எனக்கு நம்புகிறேன், நீதிமன்றத்தை நம்புகிறேன். டெல்லி உயர் நீதிமன்றம் இங்கெல்லாம் போய் கேஸ் போட்டோம். ஆகவே உச்ச நீதிமன்றத்தையும் நான் நம்புகிறேன்.